ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். என்னென்னா கடல் பாசி வச்சு ஒரு புட்டிங் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 1/2 லிட்டர் நான் ஃபுல் க்ரீம் பால் தான் எடுத்திருக்கேன். அடுத்தது கடல் பாசி ஒரு 5 கிராம் எடுத்திருக்கேன். இது 10 கிராம் பேக்கெட்டில் நான் 5 கிராம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அடுத்தது சுடுதண்ணி கொஞ்சமாக நல்லா கொதிக்க வச்சுட்ருக்கேன். இப்போ அந்த அகரகரை நம்ம இதில் சேர்த்துடலாம். இது நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பால் சேர்க்கலாம். இப்போ பாலை நம்ம காய்ச்சிக்கலாம். பால் நல்லா சூடாகட்டும். இப்போது நம்ம கடல் பாசி நல்லா கரையணும். அப்படியே லைட்டாக தெரியுது பாருங்கள். இது நல்லா கரைஞ்சு வரணும். நம்ம ரோஸ் மில்க் புட்டிங் தான் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. இது இந்த இதுதான் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா பால் சூடாகணும். அதுக்கப்புறம் நம்ம கடல் பாசியை இதில் சேர்த்துடலாம். இப்போது பால் நல்லா சூடாகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த கடல் பாசியை இதில் சேர்த்துடலாம். இப்போ எனக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அப்படியே நம்ம ஒரு கரண்டியில் நல்லா அப்படியே கரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு இப்போ ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்குறேன். இப்போ இதோட கொஞ்சோண்டு நான் கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறது. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நான் பிளேட் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கிண்ணம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நல்லா செட் ஆகிரும். ஒரு 1 ஹவருக்கு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வெளியில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது நம்ம வெளியிலேயே ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வேணால் நம்மளை கொஞ்சோண்டு கார்னிஷுக்கு முந்திரியும் பாதாமும் இப்படி நம்ம அழகாக தூவி விட்டோம்னா பார்க்க நல்லாயிருக்கும். இது 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நல்லா செட் ஆகிரும் நம்மளுக்கு. பாருங்கள், ஒரு தட்டில் நம்ம போட்டிருக்கோம். மீதி இருக்கிறத ஒரு கிண்ணத்தில் நம்ம ஊற்றி வச்சுருக்கோம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம எடுத்தாச்சு. இப்போ அழகாக சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள். அழகாக நம்ம கட் பண்ணலாம் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக நம்மளுக்கு கடல் பாசி வச்சு ஒரு ஸ்வீட் சூப்பராக புட்டிங் செஞ்சாச்சு. இவ்வளோ அழகாக இருப்பாருங்களே கட் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு ரோஸ் மில்க் வேணும்னா வெறுமனை கூட நம்ம பால்லே செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பாலில் செஞ்ச கடல் பாசியில் செஞ்சது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.